Hi friends, welcome to Sai Info Media. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10ல இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னு கூட சொல்லலாம். இதனோட ஸ்கோப், எலிஜிபிலிட்டி, ஃபீஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th வந்து முடிச்சிருக்கணும். 12th வந்து நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். மேக்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. மேக்ஸ் எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் எடுத்திருக்கணும். இதில் வந்து 50% வந்து நீங்கள் எடுத்து பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். இந்த கோர்ஸில் வந்து ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்து இது படிக்கலாம். நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. இதனோட டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 3+1, அதாவது 3 இயர்ஸ் வந்து நீங்கள் படிப்பீங்க. ப்ளஸ் 1 இயர் வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப், அதாவது ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எதை பற்றி படிப்போம் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் அப்படின்னாவே நம்ம கிட்னி ஃபெயிலர் ஆனவங்களுக்கு தான் வந்து டயாலிசிஸ் பண்ணுவாங்க. அதாவது டயாலிசிஸ் அப்படின்னா சுத்திகரிப்புன்னு அர்த்தம். அதாவது நேச்சுராக வந்து கிட்னி ப்ரொசீஜர் ஆகலை அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் மூலமாக வந்து ரன் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிப்பீங்க. அதாவது அந்த கிட்னியில் இருக்கிற பிளட்டில் இருக்கிற சால்ட் சொல்யூஷன், இந்த மாதிரி வந்து வேஸ்ட், அதாவது பொருளை வந்து வெளியேற்றுறது தான் வந்து டயாலிசிஸ், அதாவது கிட்னி வந்து சுத்திகரிப்புன்னு சொல்லலாம். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணிக்குவாங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, பிளட் கெமிஸ்ட்ரிஸ், டயாலிசிஸ் பிரின்சிபல்ஸ், அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கிட்னிஸ் வந்து படிப்பாங்க. அடுத்து டயாலிசிஸ் சிஸ்டம் அண்ட் டிவைஸ், இந்த மாதிரி நிறைய வந்து அதில் வந்து அவங்க லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எக்யூப்மெண்ட், அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி எக்யூப்மெண்ட் அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது, அந்த டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்ஸ், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியூ பாசிபிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க படிப்பாங்க. தியரியாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் அனட்டாமி அண்ட் சைக்காலஜி, ரீனல் லைனசிஸ், அடுத்து அதை இம்பார்ட்டன்ட் டிஸார்டர்ஸ், பிளட் கெமிஸ்ட்ரி, அடுத்து வந்து இது மாதிரி நிறைய டாபிக் வந்து அவங்களோட கரிக்குலம் ஆக்டிவிட்டியில் கவர் ஆகியிருக்கும். இந்த கோர்ஸ் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜாப் வேகன்சி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு நிறையாவே இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற மெடிக்கல் ட்ரெண்டிங் ஃபீல்டில் வந்துட்டு இந்த டயாலிசிஸ் கோர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டான ஒரு கோர்ஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ட்ரீஸ்லும் சரி, இல்லை அதர் கண்ட்ரீஸ்லும் சரி, அங்கே ஜாப் வேகன்சி அவங்களுக்கு நிறையாவே இருக்குது. எந்த மாதிரியான ஜாப் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா நெப்ராலஜிஸ்ட், டயாலிசிஸ் தெரபிஸ்ட், டயாலிசிஸ் அசிஸ்டன்ட்ஸ், அடுத்து மெடிக்கல் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட்ஸ், மெடிக்கல் டெக்னீஷியன் ஆர் டயாலிசிஸ் டெக்னீஷியன், இந்த மாதிரியான ஜாப் வேகன்சி அவங்களுக்கு வந்து இருக்கும். இது பிஎஸ்சியோட நிற்காமல் அவங்க வந்து மேலே பிஜி டிகிரி, அது எம்எஸ்சி டயாலிசிஸ் கோர்ஸும் அவங்க வந்து படிக்கலாம். அதுக்கும் நிறைய அட்வான்ஸ் ஃபியூச்சரும் வந்து அவங்களுக்கு அவைலபிளாகவே இருக்குது. சேலரி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 20,000 தொடங்கி 3 lakh வரைக்கும் கூட உங்களுக்கு சேலரி இருக்குது. இதுவே அதர் கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தி வந்து சேலரி வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் வந்து எந்த காலேஜில் எல்லாமே இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க. Okay friends, thank you for watching. Thank you.